மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். திருப்தி அடைந்தார்கள். அது நாம் அறிந்த ஒரு விஷயம். கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். உடைய வாயை நன்மையால திருப்தியாக்கி என்று 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என்று 91ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். உச்சிதமான கோதுமையினால திருப்தி ஆக்குவேன் என்று வாசிக்கிறோம். அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். மலப்பிரசங்கத்தில் கூட சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னார். திருப்தி என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு. ஆனால் ஏன் மீதி வைக்கணும்? அவருக்கு தெரியாதா? அப்பங்கள் பெருகுகிறது, மீன்கள் பெருகுகிறது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாதா? எவ்வளவு தேவைன்னு தெரியாதா? 12 கூட ஏன் மீதி எடுக்க வேண்டும்? ஏன் மீதி இருக்க வேண்டும்? 2 காரணங்கள் அதற்கு உண்டு. ரூத் 2:14. சிலர் சொல்றாங்க 12 சீஷர்கள், ஆகவே 12 கூடைய ஆண்டவர் மீதி கொடுத்தார். அடுத்த அற்புதத்தில் 7 அப்பங்களை பெருக பண்ணின அற்புதத்தில் 7 கூடைகள் தான். அப்போ ஏன் 12 கூடைகள் இல்லை? 12 பேருக்கு 12 கூடை என்பது உண்மை என்றால் அடுத்த அற்புதத்திலையும் 12 கூடை மீந்திருக்க வேண்டுமே. அப்படி அல்ல. ரூத்து 2:14 வாசிக்கிறோம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையிலே அவளை பார்த்து, நீங்க வந்து இந்த அப்பத்தில் புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். 18 சொல்கிறது, அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். ரூத்து நகோமி கதை நமக்கு நன்றாக தெரியும். ரொம்ப கஷ்டம், ஒண்ணுமே இல்லை. அறுக்கிற வயல்ல கீழே சிந்துகிற மணிகளை அப்படியே விட்டு விடுவது இஸ்ரவேலுடைய பழக்கம். ஆகவே அதை பொறுக்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிடலாம்னு போற இடத்துல அது போவாஸ் என்கிற உறவினருடைய வயல். அவன் தயவு காட்டுறான், வறுத்த கோதுமையை கொடுக்குறான். சாப்பிட்டு திருப்தி அடைந்து அப்படியே மீதி இருக்கு, மீதியை வைத்து கொண்டாள். வீட்டுக்கு வந்து தன்னுடைய மாமியாருக்கு கொடுத்தாள். மீதி என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். மீதி என்பது எதிர்காலத்துக்காக. 2 ராஜாக்கள் 4:7 படி கடன் பிரச்சனை, எண்ணெய் பெருகிற அற்புதம். எண்ணெயை விற்று கடனை அடைங்க, மீதி இருக்கிற பணத்தை வைத்து நீங்கள் ஜீவனம் பண்ணுங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக. 2 நோக்கங்களுக்காக மீதி என்பது நமக்கு தரப்படுகிறது. தேவைக்கு அதிகமாய் மீதி இருப்பது 2 காரியங்களுக்காக. ஒன்று மற்றவர்களுக்கு உதவுவதற்காக, இன்னொன்று எதிர்காலத்துக்காக. 2 நோக்கங்கள் அதிலே உண்டு. ஆகவே ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். மீதி இருக்கிறத ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு உதவுவதற்காக பயன்படுத்த வேண்டும். சிலர் ஒன்றை செய்வார்கள், ஒன்றை செய்ய மாட்டார்கள். உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நம்ம திராணியை ரொம்ப முக்கியம் உதவி செய்யறதுல. ஆகவே எல்லாத்தையும் கொடுத்துட்டு, கர்த்தர் கொடுக்க சொன்னா கொடுக்கலாம். கர்த்தர் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுன்னு ஒருத்தன்ட்ட சொன்னார். அப்படி கர்த்தர் சொன்னார்னா கொடுக்கலாம், அது வேற. ஆனால் பொதுவாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு இருக்கிறது ஞானமான செயல் அல்ல. பொதுவாக அநேகர் என்ன செய்வாங்க, மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எதிர்காலத்துக்கு என்று எடுத்து வைப்பார்கள். ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு
உதவுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறவர் மட்டுமல்ல, நமக்கு மீதி இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறவர். அதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நம்முடைய எதிர்காலத்திற்காகவும் அதை பயன்படுத்திக் கொள்வோம். ஆமென்.